Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டுருக்கும் நான் நினைக்கிறேன். 2 வாரமா நான் வந்து வீடியோவே ரிலீஸ் பண்ணல. நான் வந்து ஏன் பண்ணல அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு போக போக தெரிய வைக்கிறேன். இப்போ இன்னைக்குமே இந்த வீடியோ வந்து நான் இந்த பிகினிங் ஆஃப் த வீக்லயே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனா எடிட்டிங் பண்றதுக்கு வந்து கையே வரல. இன்னைக்கு கண்டிப்பா இந்த வாரம் போட்டே ஆகணும், இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியே ஆகணும் தான் இப்போ எடிட்டிங்க்கு உட்காந்துருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன லஞ்ச் ரெசிபி கொஞ்சம் க்ளீனிங் இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில கிளிப்ஸும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எண்டு வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இங்கே வந்து எனக்கு முருங்கைக்கீரை கிடச்சதுனால முருங்கைக்கீரை போட்டு பொரிச்ச குழம்பு. முருங்கைக்கீரை வந்து ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முருங்கைக்கீரைக்கு வந்து பொரிச்ச குழம்புக்கு நான் வந்து இங்கே மூங் தால் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயே முருங்கைக்கீரை கட்லாம் பண்ணல, அப்படியே அந்த இலை எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சம் பூண்டு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவேன். எப்போவுமே இப்படி பருப்புலாம் போட்டு ஒரு குழம்பு பண்ணுறச்சே வந்து ஒரு சூப்பராக சைடில் வந்து எதையும் ஃப்ரை இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் வந்து ஃப்ரோசன் வந்து சேனை வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக இருந்தது. அதனால் குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் எண்ணெயில் போட்டு இதை வந்து வதக்கிக்க போகிறேன். மஞ்சள் பொடி போட்டு முதல்ல வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இங்கே இது வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து பொரிச்ச குழம்புக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அரைச்சிட்டு விடலாம். தேங்காய் போட்டிருக்கேன். யூஸ்வலி நம்ம பொரிச்ச குழம்புனா ரெட் சில்லியோ க்ரீன் சில்லியோ போட்டு அரைப்போம். இங்கே வந்து வித்தியாசமாக சாம்பார் பவுடர் போட்டு நம்ம இந்த தேங்காய் வந்து அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும். அதோடைய கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி விட்டுண்டு நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு விடலாம். அங்கே பேஸ்ட் ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்து சேனை நம்மளோட நல்லா ஃப்ரை ஆயாச்சு. சேனையில் யூஸ்வலாக வந்து நம்ம சில டைம் எடுத்துக்கிறச்சே வந்து த்ரோட்டில் ஒரு மாதிரி இச்சியாக ஃபீல் ஆகும் இல்லையா, அது ஆகாதிக்கு இருக்கிறதுக்கு வந்து இங்கே கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுருக்கேன். இதில் புளி தண்ணி விட்டால் அந்த புளிப்புக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு இச்சினஸ் வராது. புளி தண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஹையில் வந்து தண்ணி ஃபுல்லாக அது வெத்துற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே ஃபைனலாக கொஞ்சம் காரப்பொடி போட்டுண்டு உப்பு இன்னும் அடிஷ்னலாக வேணா போட்டுண்டு இதை வந்து அப்படியே சூடாக எடுத்துட்டோன்னா ஹாட்டாக சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை உங்கள்கிட்ட நிறைய இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கருவேப்பிலையே பொரிச்சு இது மேலே போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும். இங்கே பொரிச்ச குழம்புமே அவ்வளோ சூப்பராக வெந்தாச்சு. இப்போ இங்கே வந்து உப்பு போட்டு நான் ஒரே ஒரு கலர போகிறேன். யூஸ்வலாகவே நான் பொரிச்ச குழம்பாக இருக்கட்டும் கூட்டாக இருக்கட்டும் அதுக்கு வந்து உப்பு போட்டு வைக்க மாட்டேன். ஒரு சில டைம் வந்து அந்த பருப்பு இருக்குது இல்லையா, அது வந்து வேகாதிக்கு இருந்துடும். ஸோ எப்போவுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரே ஒரு கொதி விட்டுடுவேன். அதே மாதிரி இங்கே கொதிச்ச அப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் விட்டுடலாம். நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை விட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் ரைஸோடு எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் அதை வந்து லூஸாக வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரைஸில் பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே இதுக்கு மேலே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டியாச்சுன்னா இந்த மாதிரி லஞ்ச்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப சட்டுன்னு நம்ம முடிச்சு விடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே என்னோட இந்த ஃபுல் குக்கிங்கே முடிஞ்சாச்சு. க்ளீனிங் அப்படின்னு நினச்சாலே நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய டாஸ்காக தான் தோணும். ஆனால் ஒரு சில டைம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக முடிச்சு விடுவோம். இன்னொன்று ஒரு விஷயம் என்னதுன்னா, நமக்கு வந்து ஏதே ஒரு ஃபெஸ்டிவல் வருது ஆர் யாரே நம்ம விசிட்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மோட்டிவேஷனோட ஒரு டார்கெட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஸோ இன்னிலேருந்து நான் க்ளீனிங் ஆரம்பிச்சாச்சு. இப்போ எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் ஆரம்பிக்க போகிறது, நவராத்திரி ஆரம்பிக்க போகிறது, அதுக்கப்புறம் திவாலி வரப்போகிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நான் பார்ட்டில் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு வந்து ஓவராலாக ஒரு குயிக்காக ஒரு திவாலி நவராத்திரிக்கு முன்னாடி ஒரு குயிக்காக ஒரு டஸ்டிங் மட்டும் பண்ணால் போகிறோம். டீப் க்ளீனிங்னு நான் வந்து அந்த டயத்தில் உட்காந்து பண்ண வேண்டாம். கொஞ்சம் பிளானிங் பண்ணி நம்ம வந்து க்ளீனிங் முடிச்சிட்டோன்னா நம்ம ஃபெஸ்டிவல் டயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னதுன்னா, க்ளீனிங்கில் நம்ம க்ளீனிங்கை வந்து எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறோமோ, எவ்வளோ கம்மி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சட்டுன்னு அந்த வேலையை முடிச்சு விடலாம். எக்கச்சக்கமாக ஸ்ப்ரேஸ் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறச்சே வந்து அதை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகணும். இப்போ இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு இந்த துணியை வந்து கொஞ்சம் வெட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ அதை வந்து கொஞ்சம் ரின்ஸ் பண்ணிட்டு துடைப்பேன். இது மாதிரி பண்ணுறச்சே வந்து நம்மளுக்கு வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். 10,000 ஒரு ஐட்டம்ஸை தூக்கிண்டு ஒரு ரூமாக நம்ம போகிறதுக்கு அவசியம் கிடையாது.
அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்ரெடி குலு வைப் ஸ்டார்ட் ஆயாச்சு, இன்விடேஷன்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. நானுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்வைட் அமுச்சு விட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இன்விடேஷன் வெளில போனாலே நமக்குள்ளே வந்து ஒரு அந்த ஃபெஸ்டிவலோட அந்த ஒரு வைப்ஸ் வந்துடும், ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும், வேலையை டக்குன்னு முடிக்கணும். ஏன்னா நம்ம வந்து குலு ஒருத்தர் வீட்டுக்கும் நம்ம குலு பார்க்க போவோம், நம்ம வீட்டுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இது எல்லாமே இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. உங்களுக்கு எப்படி பெயிண்ட் இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கணும். அந்த கேபினெட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்தாப்பில் இங்கே வந்து மேலே ஒரு பெட்ரூம் க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்கேன். யூஸ்வலாக வந்து மழை பெஞ்சதுன்னா நான் வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் வந்து வெளியில் மழை தண்ணியில் வைப்பேன். எல்லாம் க்ளீனும் ஆகிடும், டஸ்ட் எதே இருந்ததுன்னா க்ளீனும் ஆகிடும், அண்ட் ஃப்ரெஷ் ஒரு பியோர் வாட்டர் வந்து பிளான்ட்ஸ்க்கும் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் நேற்றுக்கு மத்தியானமாக கீழே எடுத்து வச்சதுனால இங்கே வந்து ஒரே மண் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே பெட் ஃப்ரேம் இது எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி எடுத்து விடலாம். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் தான் இங்கே பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணாலும் ஷீட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் வந்து நான் என்னோடய எல்லா கர்டன்ஸையுமே வாஷ் பண்ணுவேன். என்னோடய கர்டன்ஸ் எல்லாமே காட்டன்னால் மஷின் சேஃப் தான். மஷினில் போட்டு நான் ஒரு டெலிகேட் சைக்கிளில் போட்டேன்னா எல்லா கர்டன்ஸையும் சேர்ந்து வந்து நான் ட்ரை பண்ண வச்சுடுவேன். ஏன்னா சில டைம் வந்து நம்ம ஒரு ரூமோட கர்டன்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிடுவோம், ஒரு ரூமோடு இருந்து போயிடும். அதனால் இப்போலாம் நான் என்ன பண்ணுறதுன்னா கர்டன்ஸ் ஒரு ரூமோடு எடுத்தேன்னா எல்லா ரூமோடையுமே கர்டன்ஸ் எடுத்து சேர்ந்து அது ஒரு லோடாக போட்டு ஒரு டெலிகேட் சைக்கிளில் வாஷ் பண்ணியே வச்சுடுவேன். இப்போ இங்கே வந்து பெட்ரூமில் ஷீட் மாற்றியாச்சுன்னா இன்னித்த க்ளீனிங் வேலை வந்து டன். எனக்கு வந்து இது டோட்டலாக ஒரு 40 to 45 minutes தான் எடுத்தது. கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தது, இல்லாட்டா கடகடான்னு நம்ம டக்குன்னு முடிச்சுடலாம். இது மாதிரி நான் வந்து நவராத்திரிக்கு முன்னாடி எல்லா ரூமையுமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி தீபாவளிக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாத்தையுமே செட் ரைட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு கிளிப்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கணபதி சதுர்த்திக்கு வந்து கணபதி வச்சுருந்து எங்கள் எல்லாரையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் டெம்பிளில் வந்து நாங்கள் ஓணம் டான்ஸ் பண்ணினோம், அதோடும் ஒரு கிளிப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டான்ஸ்லாம் நான் வந்து ஸ்கூல் காலேஜ்க்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து திரும்பி டான்ஸ்ன்னு ஏதோ பண்ணுறேன். ரொம்ப சூப்பராலாம் பண்ணியிருக்க மாட்டேன், பட் கண்டிப்பாக அந்த வீடியோ கிளிப் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.